ஸோ கொஞ்சம் மில்லா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம்னா சளி இருமல் காய்ச்சலுக்காக ஒரு ரெமடி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கஷாயம் செய்ய போகிறோம். இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டு வரனால நம்ம இம்யூனிட்டி பவர், அதாவது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நமக்கு இந்த சளி இருமல் எல்லாமே நம்மளை விட்டு வெளியேறி போயிடும், அடித்து பத்திரியோம்னு சொல்லலாம். அதுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இது சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய், 4 கிராம்பு, திருகாக இருக்கும் திப்பிலி. இப்போ சுக்கை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மஞ்சளை தான் தட்டி வச்சுருக்கேன். பனம் கற்கண்டு எடுத்துருக்கோம். நம்ம இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு கஷாயம் செய்ய போகிறோம். இந்த கஷாயம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கலாம். மோசன் வழியாக நமக்கு சளி வெளியேறிடும். மேக்ஸிமம் நமக்கு மோசன் வழியாகவே வெளியேறிடும். அதனால நமக்கு எந்த கவலையும் வேணாம். உங்களுக்கு ஒரு 3 டேஸ் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம், சளி இருமெல்லாம் உங்களுக்கு பற்றி கவலையே வேணாம், உங்களுக்கு வெளியேறிடும். இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். தண்ணி வச்சு நம்ம கொதிக்குது. இப்போ இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், திப்பிலியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க மஞ்சள் அண்ட் சுக்கு சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி கிடைக்கிறது சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்க வேணாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரவும் நம்ம வடிகட்டி இதை குடிக்கலாம். இதை குடிச்சிட்டு வரனால பெரியவங்களுக்கு ரொம்ப வறட்டு இருமல் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வறட்டு இருமல் கூட இல்லாமல் போகும் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரனால. அது மட்டும் இல்லாமல் மூட்டுக்கு வலிக்கும், கபம் இந்த மாதிரியெல்லாம் வலிக்கும், கால் கையெல்லாம் ரொம்ப உடச்சி போட்ட மாதிரி வலிக்கும், ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அந்த கைகால் வலியெல்லாம் நமக்கு பறந்து போயிடும். காய்ச்சல் வர மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு சில டயத்தில், அந்த மாதிரி இருக்கிறதும் இந்த கஷாயம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். வயிற்றை நமக்கு நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும். நுரையீரலில் இருக்க சளி எல்லாத்தையுமே நமக்கு எடுத்து கொடுத்துருவோம். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும் இந்த கஷாயம் நம்ம குடிச்சிட்டு வரனால. இது நல்லா கொதித்து வற்றி வரட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. சளி இருமல் எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.